எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதல் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 நட்சத்திரமும் செவ்வாயோடைய தாக்கத்தை வாங்கின நட்சத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்க. ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா பிடிச்சிட்டாங்கன்னா அதுல எப்படியாவது ஒரு கோல் ஊன்றணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஹிட்லர் பிறந்தது பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம். ஹிட்லர் ஒரு சாதாரண நிலைமையில இருந்து ஒரு சோல்ஜரா இருந்து ஒரு ராணுவ தளத்துல போய் ஒரு யூனிஃபார்ம்ல கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி செஞ்சு 90 லட்சம் யூதர்களை கொடூரமா கொன்ன விஷயம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரத்தம், சதை, வெட்டு, குத்து இது எல்லாமே போர், இது எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவமா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வருவோம். கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை எந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வாழ்க்கை போகும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 4 நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையோட ஃபியூச்சர் ஒரு ஜாபா இருக்கலாம், இல்ல ஒரு தொழிலா இருக்கலாம், இல்ல அவங்க செய்யற பிசினஸா இருக்கலாம். அதுல யூனிஃபார்ம் போட்டு தான் வேலை செய்வாங்க. உதாரணத்துக்கு விராட் கோலியோடைய ஜாதகத்தை கவனிச்சீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல செவ்வாயுடைய தாக்கம் வரும். சோ அவர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்காக யூனிஃபார்ம் போட்டு தான் விளையாடுறாரு. இப்ப நம்ம இந்த பிளாக் பக்கோ, டீ டைம் அப்படின்னு சில பிரியாணி ஷாப் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அங்கெல்லாம் ஒரு ரெகுலரா யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா காக்கி சட்டை போட்டு வேலை செய்யற போலீஸ் ஆகட்டும், ராணுவம் ஆகட்டும், இல்ல இபில வேலை செய்யறவங்களாகட்டும், இல்ல டிரைவர் ஆகட்டும், இவங்க எல்லாமே அனுதினமும் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்வாங்க. சோ இந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்துட்டீங்கனாலே நீங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நீங்க போக போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில கொஞ்ச நாளாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்வீங்க. உதாரணத்துக்கு இந்த 4 நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அரசு வேலை, முக்கியமா தமிழ்நாடு அரசு வேலை கிடைக்குது. இவங்களுடைய பரம்பரையில பாத்தீங்கன்னா நான் சொன்ன யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா புற்றுநோய் இறக்குறது, போலீஸ், டிரைவர், மிலிட்ரி இந்த மாதிரியான வேலைகளை போய் பாக்குறது. அப்புறம் கராத்தே, கத்தி சண்டை, வால் சண்டை இது மாதிரியான பயிற்சிகளை ரொம்ப தீவிரமா எடுக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடம் வச்சு நடத்துறது, அதாவது ஜிம்னு சொல்றாங்கல்ல, உடம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கிற அந்த பயிற்சி கூட வச்சு நடத்துறவங்க இந்த நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த கெமிக்கல் ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க. மருந்து வியாபாரம், செவ்வாயினாலே மருந்து, சூரியனா டாக்டர். சோ மருந்து தயாரிக்க ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செவ்வாதான். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான 9 பாசனமா மருந்துக்கு உபயோகப்படுத்துறதுக்காக தான் போகர் பழனியில பிரதிஷ்டை செஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்ம முருகரை யாரா பார்ப்போம், கிரகத்துல செவ்வாயா அப்படியே பார்ப்போம். சோ மருந்து அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும். மருந்து வியாபாரம் பார்க்கறது, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறது, அவங்க எல்லாம் இந்த கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் அதுல முயற்சி பண்ணா நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம். அடுத்து பல் டாக்டர், பல்லு செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். பல் டாக்டர், எலும்பு அறுவை சிகிச்சை, அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சு, அதாவது கை கால்லாம் உடஞ்சு போயிருதுல, அப்ப மாவு கட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான வேலைகள் செய்யறது. அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கசூளை வச்சிருக்கிறது, செங்கல் தயாரிக்கிறது, அதாவது வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிற தொழில். அப்புறம் பட்டாசு பாத்தீங்கன்னா செவ்வாய், செங்கல் செவ்வாய். சோ பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்யறது, பட்டாசு தயாரிக்கிற வேலை செய்யறது. தீபாவளி அன்னைக்கு பட்டாசு அதிகமா சேல்ஸ் பண்றவங்க இந்த நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க. அப்புறம் சண்டை பயிற்சி, இந்த கராத்தே, குங்ஃபு இந்த மாதிரியான சண்டை பயிற்சி, ஸ்போர்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கறது, ஸ்போர்ட்ஸ்ல போய் விளையாடுறது, அத்லட்டிக்கா இருக்கிறது, இது எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில கண்டிப்பா இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப தனியா தெரிவாங்க. இவங்க விளையாடுறதா இருக்கட்டும், இவங்க அந்த இடத்துல போய் தன்னுடைய திறமையை காட்டுறதா இருக்கட்டும், ஒரு தனித்துவம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலையில வேலை பார்க்கறது, துப்பாக்கி தயாரிக்கிறது, நெருப்பு உள்ள இடத்துல வேலை பார்க்கறது, சிலிண்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறது, விவசாயம், மண்ணுங்கிறது செவ்வாயை குறிக்கும். மண்ணை கிளறி அதுல விதை விட்டு விவசாயம் பண்றது செவ்வாயை குறிக்கக்கூடியது. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க விவசாயியாவும் இருப்பாங்க. விவசாயிக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது டிராக்டர், மம்முட்டி இந்த மாதிரியான பொருட்களை சேல்ஸ் பண்றவங்களாவும் இருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகள் ஒரு உதவி கிடைக்காது. அதாவது அண்ணன் தம்பிகளோ பங்காளிகளுக்குள்ள சொத்து தகராறோ இல்ல இந்த சொத்து என்னோடது அப்படிங்கிற மாதிரியான சில தகராறுகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது கட்டிடம் கட்டும் தொழில் செய்யறவங்க, கனரக வாகனம் வெயிட் அதிகமா வச்சு ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரியான வாகனம் ஓட்டுறவங்க, போலீஸ், மிலிட்ரி தொழில் செய்யறவங்க, அப்புறம் மருந்து வியாபாரம் செய்யறவங்க, நெருப்புல வேலை செய்யறவங்க, விவசாயம், கெமிக்கல் பொருட்கள், சமையல் தொழில், கராத்தே, குங்ஃபு, வால் பயிற்சி கொடுக்கறவங்க, ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் வெட்டி கறிக்கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. கறிக்கடை வச்சிருக்கிறவங்க, விளையாட்டு பயிற்சி கொடுக்கறவங்க, பல் டாக்டரா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இதுல எல்லாம் இவங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணா இந்த மாதிரியான இடத்துல போய் ஒரு கோலா குவாலிட்டி செக்கிங் ஒர்க் பாக்குறவங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஊர் எல்லை காவல் தெய்வமா இருக்குல்ல, அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யறவங்க,
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க முருக வழிபாடு அதிகமா பண்ணுவாங்க. ஆயுத பயிற்சி செய்கிறார்கள், அதாவது கத்தி சண்டை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த ஜிம்னாஸ்டிக் செய்யறது, இந்த மாதிரியான பயிற்சி, மற்றவங்களை தாக்கக்கூடிய வில்வித்தை, துப்பாக்கிச்சூடு, இந்த மாதிரியான பயிற்சிகளை நிறைய எடுப்பாங்க. பாக்ஸிங் பண்றது, கராத்தே பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உக்கிர தெய்வ போர் புரியும் தெய்வம், போர் புரியுற மாதிரியான தெய்வங்கள் இருக்குல்ல, அந்த தெய்வ வழிபாடுகள் இவங்களுக்கு பலன் அளிக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனி மலைக்கு அடுத்து அடிக்கடி வந்து இந்த கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரக்காரங்க பழனி மலைக்கு அடிக்கடி போயிட்டு வராங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க, உடற்பயிற்சி செய்கிறார்கள். சாகச வேலை, அதாவது எங்கேயாவது குதிக்கிறது, எங்கேயாவது இருந்து ஒரு மாதிரி சாகசம் செய்யறாங்களா, மலை மேல ஏறுறது, இந்த மாதிரியான சாகச வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படாம இவங்க செய்வாங்க. கம்பு சண்டை போடுறது, கத்தி சண்டை, மான் கொம்பு சண்டை, இதெல்லாம் வந்து கத்துக்கிறாங்க. நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. நோய்க்கு வந்து புதுசா ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. இந்த 4 நட்சத்திரக்காரங்க ரொம்ப நெருங்கி பழகிறவங்க, இல்லைன்னா இவங்க கிட்ட நெருங்கி வந்து இவங்களுக்கு தானாவே வாண்டடா வந்து உதவி செய்யறவங்க பேர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முருகேசன், மோகனவேல், வெற்றிவேல், ஆறுமுகம், பழனி, பழனிவேல், சண்முகம், சரவணா, குமார், குமரவேல், சுப்பிரமணி, அப்புறம் வீராயி, வீரம்மாள், தளபதி, வேலுச்சாமி, பழனிச்சாமி அப்படிங்கிற சரவணன், செந்தில், குகன், இந்த மாதிரியான முருகன் பேரு, வீரமான பேரு, வீரம் கொண்ட பேரு, அந்த பேர் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. 4 நட்சத்திரக்காரங்க இவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை, மேசராசி, மேச லக்னம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம், இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா பழகுவாங்க. அதிகமா பழகி அவங்க மூலியமா உதவிகள் வாங்கிக்குவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க வந்து இவங்களை வாழ்க்கையில தூக்கி விடவும் செய்வாங்க. இவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க தான் இந்த கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரக்காரங்கள மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை, மேசராசி, மேச லக்னம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம், இவங்க கீழே போட்டு அவங்க வாழ்க்கையில திடுப்புன்னு ஒண்ணுமே இல்லாம பண்றவங்களும் இந்த ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான டிசீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னம்மை, பெரியம்மை, பற்கள் சொத்தையா வருது, கேன்சர், ரத்த அழுத்தம், எலும்பு முறிவு, புண் உபாதைகள், வெட்டுக்காயங்கள், மாதவிலக்கு பிரச்சனை, ரத்த குறைபாடு, ரத்த கொதிப்பு, ஹை பிரஷர், லோ பிரஷர், இந்த மாதிரியான நோய்கள் இவங்களை தாக்கும். அதே மாதிரி இவங்க தான் இந்த உடம்ப வலிச்சு குண்டலி ஏத்தி ரொம்ப ஞானம் அடைகிறத வந்து ரொம்ப ஈஸியா கொண்டு போறவங்களும் இந்த 4 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் வந்து கிருத்திகை நட்சத்திரம். அவர் யோக கலாச்சாரத்துல எப்படி ஞானம் அடைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 நட்சத்திரக்காரங்க தங்கிட்ட வச்சுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செம்பு இருக்குல்ல, அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அந்த தண்ணியை டெய்லி குடிக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிற பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிறது. துவரம்பருப்பு வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கிறது. அடுத்து வந்து செங்காலி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்காலி மரம் சொல்ற அந்த மரத்துல மாலை செஞ்சு போட்டுக்கிறது. அப்புறம் வந்து மிளகா, சுக்கு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் செம்பக மலர், வேங்கை மலர், குங்குமப்பூ, இதெல்லாம் வந்து இவங்க அடிக்கடி பயன்படுத்திக்கலாம், இவங்க பக்கத்துல வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் முருக வழிபாடு செய்வது. அப்புறம் வந்து துவரையை வந்து பரப்பி அது மேல ஒரு செம்பு வச்சு அதுக்குள்ள தண்ணி ஊத்தி மேல ஒரு தேங்காய் வச்சு செவ்வாயுடைய காயத்ரி மந்திரம் இருக்குல்ல, அந்த செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை உரு கொடுத்து அந்த தண்ணிக்கு உரு கொடுத்து அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம். அந்த தண்ணி வீடு ஃபுல்லா தெளிச்சு விடலாம். அந்த தண்ணியிலேயே குளிக்கலாம். இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டுற ப்ராப்ளம், பிளஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்ளம், பிளஸ் வந்து சண்டை சச்சரவு ப்ராப்ளம், அடுத்து ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை, ரத்தத்துல ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இவங்களுக்கு மைனஸ் ஆகி அவங்களுக்கு வந்து இந்த வழிபாடுகள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமி திதி வருதுல, அந்த நவமி திதியிலையோ அல்லது தேதியில வந்து 9ன்னு தேதி வருதுல, அந்த தேதியிலையோ வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை அன்னைக்கோ இவங்க வந்து பழனி மலைக்கு போய் பழனி மலையில வந்து முருக தரிசனம் பண்ணலாம், அல்லது பழனி மலைக்கு போய் முடிக்காணிக்க கொடுத்துக்கலாம், அல்லது பழனி மலையில போய் கந்தசஷ்டி கவசம் பாடுறதோ, முருகனை புகழ்ந்து பாடுறதோ, முருகனுடைய நாமங்களை வந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடுறதோ இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது வருமான ரீதியா இருக்கட்டும், ஒரு கௌரவ ரீதியா இருக்கட்டும், ஒரு வீடு வாசல் தேவைன்னு இருக்கிறவங்க, ஒரு வண்டி வாகனம் தேவைன்னு இருக்கிறவங்க இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறத இவங்க கண்கூடா பார்க்கலாம். முக்கியமா வந்து இவங்க எந்த வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல யூனிஃபார்ம் போட வச்சிரும். அந்த இடத்துல யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்ய வைக்கும். சப்போஸ் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல அப்படிங்கும் போது இவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த பிசினஸ்ல தன்னோட பிராண்ட் லோகோ போட்ட ஒரு யூனிஃபார்ம் வந்து இவங்க ரெகுலரா பயன்படுத்திக்கிறது வந்து சிறப்பா இருக்கும். அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக இதெல்லாம் உதவியா இருக்கும் அப்படிங்கறத ஓரளவு நான் சொல்லியிருப்பேன். முக்கியமா வந்து செவ்வாயோடைய நெகட்டிவ் தாக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும்போது என்ன, வீடு கிடைக்காது, அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஆகும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிதடி ஆகும், ரொம்ப கோபம் வந்து என்ன பண்றோன்னே தெரியாம கட்டுப்பாடு இல்லாம கோபத்துல இது பண்ணிடுவாங்க. சோ இதெல்லாம் நெகட்டிவா நடக்கிறது. நான் சொன்ன முருக வழிபாடுகளோ அல்லது செவ்வாய் பகவான் வழிபாடுகளோ வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஈஸியா வீடு கட்டுவாங்க, வீடு வாடகைக்கு விடுவாங்க, பிளஸ் வந்து வண்டி வாகனங்கள் நிறைய வாங்குவாங்க, வண்டி வாகனங்கள் வாடகைக்கு விடுவாங்க, இல்ல சொந்தமா
ஒரு ஒரு அதாவது பிரியாணி கடை, கறி போடுற கடை, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்லி கடை, இந்த மாதிரியான கடைகள், மாமிச கடைகள், இந்த மாமிச கடைகள்லாம் வந்து ஒரு பிராண்டா, ஒரு லோகோவோ, ஒரு யூனிஃபார்ம் மாதிரி உருவாக்கி இவங்க பிசினஸ் பண்ணா நிறைய சம்பாதிப்பாங்க. சோ இவங்க இந்த 4 நட்சத்திரக்காரங்க முக்கியமா வந்து முருக வழிபாடு அடிக்கடி எடுத்துக்கலாம். முருக வழிபாடு இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் தரும், அதாவது ஒரு விவேகத்தை தரும். விவேகத்துக்குன்னா அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம மீதி இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா. இத காணொலியை பார்த்தவங்க கிட்ட ஒரு ரிக்வஸ்டா கேட்கறது என்னன்னா, ஜோதிடம் மட்டும்தான் என்னுடைய வேலை கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஞானத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இந்த ஃபீல்டுல பொருளாதார ரீதியா போட்டிகள் இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அந்த சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து நிறைய டேட்டாஸை எடுத்துட்டு தான் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க வந்து ஒரு லோகோவை உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்துக்கிட்ட என்ன மாதிரியான நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு கெட்ட பேரை உருவாக்கிறாங்க. கெட்ட பேரை உருவாக்கி எங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை ஆக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சம்பாதிக்கிட்டும் பொழைக்கிட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த வீடியோல நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ண போறேன் என்னோட யூடியூப்ல. நான் இதை மட்டும்தான் ஜோசியத்தை மட்டும்தான் இந்த யூடியூப்ல நான் சொல்ல போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை இலவசமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டா அது யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்க வாழ்க்கையில உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய ரகசிய ஞானங்களை வெளிப்படையா வந்து நான் இங்க பதிவிடுறேன். அவ்வளவுதானே தவிர அந்த பீப்புள்ஸ் வந்து என்னை பத்தி தப்பு தவறா பரப்பும் போது நமக்கு சில நேரத்துல வந்து மனம் ரொம்ப இதாயிருது, கஷ்டமாயிருது. பட் அவங்கள வந்து இருந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஞானத்தை எப்போதும் தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் கற்ற குருமார்களாகட்டும், என்னுடைய தாத்தாவாகட்டும் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயம். அதனால எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சாலும் நெகட்டிவா இது வரைக்கும் யாரு மேலேயும் நான் வந்து தெரிஞ்ச விஷயங்களை பிரயோகம் பண்ணது கிடையாது. சோ இந்த வீடியோவில் மக்களுக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுடைய ஜோதிட உலகத்துக்குள்ள புகுந்து நான் பேர் வாங்கி உங்களை கீழே தள்ளி நான் நிறைய சம்பாதிக்கணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது. போதுமான அளவு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. யூடியூப் டெவலப் ஆச்சுன்னா யூடியூப் கொஞ்சம் காசு கொடுக்கும், அதை வச்சு நிம்மதியா வாழணும். எளிமையான மக்களுக்கு கிரகம்னா என்ன, எனர்ஜினா என்ன, ஒரு ப்ராப்ளம் வரும்போது எந்த கோயிலுக்கு போனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.